எனக்கு எனக்கு வந்து இப்ப நான் பேசுறது வந்து ஒரு என்னுடைய எமோஷன்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தாக்கம். என்னன்னா, அ நீங்க எல்லாரும் என்னோட ஷூக்குள்ள ஒரு நிமிஷம் வந்து பாருங்க. என்னுடைய நான் பேசிக்கலி நான் ஒரு புரொடியூசர். ஜோக்கு பெர்சனலா நான் எவ்வளோ நான் நேத்து வரைக்கும் எங்க இருந்தேன்றது வரைக்கும் ஜோக்கு தெரியும். இது எல்லாம் தாண்டி எனக்கு பெர்சனலா பிக் பாஸ்ல இருந்து நான் ஷோக்கு உள்ள பேசினது தான். அது ஷோல அந்த கேமரால இல்ல அந்த சேனல்ல பார்க்கிறவங்க இல்ல யாருக்கும் தெரியாதா? நான் ஷோல ரிவ்யூல சம்பாரிக்கிற காசு இங்க டைட்டில் வின்னர விட கூட. நான் பேசுற சேனல்ல. எல்லாத்தையும் தாண்டி இந்த கேம்ல மத்தவங்களுக்கெல்லாம் கேரியர் பிரேக் ஏதாவது இருக்கும். ஆனா நம்ம போறதுல கேரியர் பிரேக் இல்ல. எனக்கு ஒரு 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 அஜெண்டா இருக்கு. அந்த அஜெண்டாவ பேஸ் பண்ணி தான் இந்த கேம் விளையாட போனேன். கேம் ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு கரெக்ட்டா கனெக்ட் ஆகல. இல்ல ஏதோ ஒரு காரணம் வெளில வந்தாச்சு. வெளில வந்ததுக்கப்புறம், ஒரு தனி மனிதனா எனக்கு பிடிச்சவன சப்போர்ட் பண்ணணும் அப்டின்றதுக்கு, ஏதாவது புரோட்டோகால் வயலேஷன் விதிமுறைகள மீறி பண்ணக்கூடாதுன்னா, அது ரிவ்யூ. நான் பண்ணவே இல்ல. நான் அத எந்த இடத்துலயும் ரிவ்யூ பண்ணல. ரிவ்யூ பண்றதுன்னா எப்டின்னா, நான் போய் இப்ப இப்ப இந்த ஸ்பேஸ்க்கு வரும்போது நீங்க எனக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இது என் ஸ்பேஸ், நம்ம ஸ்பேஸ் அப்டின்ற உரிமையில எனக்கு இவ்வளவு கம்ஃபரண்ட் வந்து நான் எல்லா ஸ்பேஸ்லயும் இல்ல. நான் பேசாம லிசனர்ல இருப்பேன். அவங்க எனக்கு ஸ்பீக்கர் குடுத்தா பேசுவேன். நான் ரெக்வெஸ்ட் கூட பண்ண மாட்டேன். அப்படி அவங்க அந்த ஸ்பீக்கர் குடுக்கறதுல அவங்க நானு தெரிஞ்சு அவங்க கேள்விய வந்து முத்துக்குமரன் மேல வச்சாங்கன்னா, இப்போ இன்ஃபாக்ட் கொஞ்சம் முன்னாடி பாப்பே இருந்தாரு. அவங்க ஸ்பேஸ்ல போயிருந்தேன் ஒரு தடவ. சௌந்தர்யா ஃபேன்ஸ்ன்றது கிளியரா தான் இருந்தது. அவங்க முத்துக்குமரன பத்தி கொஞ்சம் கேம் இறக்கி, இல்ல கொஞ்சம் ஒரு படி இறக்கி பேசும்பொழுது, நான் அந்த ஸ்பேஸ்லயே சொல்லியிருப்பேன். இதுக்கு கவுண்டர் தான் குடுக்கணும். இதுக்கு கவுண்டர் குடுக்கணும்னா, உதாரணத்துக்கு நீங்க இப்ப முத்துக்குமரன் முதல் 3 வாரம் தான். அதுக்கப்புறம் கேமே இல்ல. என்ன கழட்டுனாருன்னு கேட்டா, என் ஸ்டைல்ல கேட்டாருன்னா, சௌந்தர்யாவ விட அதிகமா கழட்டியிருக்காரு. என்னன்னு சொல்லலாம். ஆனா இந்த ஸ்பேஸ்ல சொன்னா அது ப்ரமோட் பண்ற மாரி இருக்கும். அத நான் பண்ண மாட்டேன். இந்த வார்த்தைய ரொம்ப பதிவா, தெளிவா சொல்ட்டு வந்தேன். ஏன்னா, எனக்கு முத்துக்குமரன எங்க பேசணுமோ, அங்க பேசிக்க தெரியும். முத்துக்குமரன் இன்னொருத்தவங்களோட ஃபேண்டமோட கிரவுண்ட்ல போயி நான் பேசுனேன்னா, ஏதோ முத்துக்குமரன நான் புரமோட் பண்றேன், இல்ல கேம்பெயின் பண்றேன், இல்ல ஒரு விஷயம் வேணா இருக்கலாம். நீங்கலாம் வந்து அ அ சோ ஐ மீன் முத்துக்குமரன் இஸ் சோ லக்கி டூ ஹேவ் யூ ஆல் பீப்பிள். நான் வந்து அவங்க கூட விளையாடவும் வாய்ப்பு கிடைத்த ஒரு கண்டஸ்டன்ட் கம் ஃபேன். எனக்கு எனக்கு என்ன உங்க எல்லார விட ஒரு அடிஷனல் பிரிவிலேஜ்னா மேபி தான். நான் அத கூட முழுசா அந்த கிரெடிட் எடுத்துக்க மாட்டேன். மேபி உங்கள விட எனக்கு ஒரு லேயர் அதிகமா இருக்கிறதுனா, என்னுடைய கம்யூனிகேஷனோ அதாவது டுவர்ட்ஸ் ஒரு கேம் பிளேயர் மேல பேசுறது வந்து அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். டெக்னிக்கலி என்ன மேல வைக்கிற குற்றச்சாட்டு அதுதான். அதாவது நீங்க பேசுறது வந்து ஒரு மாதிரி இந்த கேம பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா நீங்க விளையாண்டு வந்திருக்கீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இந்த ஜிஞ்சிரிக்கா பூசா நான் வந்து என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்னா அதுக்காக அந்த பிளேயர் எல்லாம் தூக்கி யாரும் கொண்டாடிடலாம் மாட்டாங்க. நான் பேசுற பிளேயர் அதுக்கான ஒர்த் இருக்கு, அதுக்கான குவாலிட்டி இருக்குன்னு நான் இப்போ ஐ திங்க் யாரு இன்னைக்கு காலையில பார்த்தேன் அந்த ரிவ்யூவர் பிளஸ் அந்த ஒரு எடிட்டிங்ல எனக்கு ஒரு வீடியோ அந்த முதல் வாரத்துல நான் ரிவ்யூ பண்ணிட்டு வரும்போது கணிச்சு பேசுற அந்த ஒரு வீடியோவை இப்ப இந்த டேல வரைக்கும் அதுக்கான அந்த சாயல் மாறாம இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு வீடியோ கட் பார்த்தேன். அதாங்க நம்ம தொழிலே. நம்ம பார்த்து கணிக்கிற அந்த ஒரு விஷயம் அத நான் அப்ப பண்ணல. கேம் விளையாடுற டைம்ல இருந்து செகண்ட் சீசன்ல இருந்து பண்ணி உள்ளுக்குள்ளேயே போய் விளையாண்டு பார்க்கும்போது ரொம்ப உள்ளுக்குள்ள பார்த்துட்டேன். என்ன பண்ணிட்டாங்கன்னு. அப்படி இருக்கும்போது பாஷா பட டயலாக் மாரி தான் இருக்கும். ஆனா உண்மையிலேயே நான் அத கூட இருந்து பார்த்தேன். நீங்க நம்பினாலும் சரி, நம்பாலும் சரி. அவன் நாடி, நரம்பு, புத்தி, பலம் எல்லாத்துலயும் கேம் ஊறி கிடக்கு. பைத்தியக்காரன் மாரி இருக்கான் அந்த கேம்க்காக அவன். எனக்கு நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இவன் கூட கேம் விளையாடுறது தான் எனக்கு பின்வரும் வாரங்கள்ல மிக கடுமையா இருக்கும் அப்படின்றது. ஏன்னா, இவன் ஒண்ணு பண்ணான் தெரியுமா? சாச்சனாக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இவன் சாச்சனாவ கூடவே வச்சுக்க மாட்டான். அதே மாதிரி இவன் நான் பிராங்க் பண்ணும்போது கூடவே வச்சுக்க மாட்டான். இல்லன்னா, நான் எலிமினேட் ஆகுற அன்னைக்கு நான் வந்து சாப்பிடாம இருந்தேன். நான் பாட்டுக்கு கோச்சுக்கிட்டு போயிட்டேன். அண்ணே நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன்னு வந்து நிப்பான். அந்த வீட்ல முதல்ல சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை போடுற சாப்பாடு தான் நல்லா இருக்கும். அது வெளியில இருந்து வர்றது. அது ஒண்ணு தான் நல்லா இருக்கும். நான் இருக்க போறேனான்னு கிடையாது. அத நான் வேணான்னு சொல்லிட்டு நானே ஒரு ஷாக்ல ஏதோ கோவத்துல சொல்லிட்டோமோன்ற ஒரு ஃபீல்ல தான் இருந்தேன். அவன் வந்து அந்த பாசத்த ஒண்ணு காட்டுவான் பாருங்க. அந்த பாசத்துல விழுந்துறக்கூடாது. ஏன்னா, இவன் டஃபஸ்ட் கேமர். இவன அடிக்கிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கஷ்டம். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஐக்யூல எனக்கு இத கேட்கறதுக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரியல. இத சொன்னா அடுத்தவங்களுக்கு கோவம் வருது. நான் இவன் கேமோட ஐக்யூ லெவல மட்டும் தான் பார்க்கிறேன். அதனால தான் என்னால
இவனுடைய ஐக்கியூ லெவலுக்கு இவன் ஆடுறதோடைய கேம் தன்மை எங்கேயோ உச்சத்துல இருக்கு. அந்த ஐக்கியூ லெவல் மிக்சர் தின்னுது, பொட்டலம் தின்னுது, அதை தின்னுது, இதை தின்னுது, நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. அதனால அவனுக்கு என்ன ஆச்சு? அவன் கிராஃப் எங்க குறைஞ்சது? நீங்க ரிவ்யூன்ற பேருக்கு வரும்பொழுது அவனுடைய ஃபிளாஸ் எல்லாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ற முடியலாம். நான் இப்ப ஃபேன், ஒரு ரிவ்யூரோட டிபேட் போறேன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு அமைதியா இருக்கணும் அப்படின்னா முத்துக்குமரன் அமைதியா இருந்தா உங்க யூடியூபுக்கு வருமானம் பத்தாது அப்படின்னு டிபேட்னு போனா நான் அப்படிதான் பேசுவேன். அதே நான் ரிவ்யூர்னு பேசினா நான் வேற மாதிரி பேசுவேன். ஆனா முத்துக்குமரன் இஸ் ஆல்வேஸ் அ கண்டென்ட், நாட் ஒன்லி ஃபார் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போட்டதுதான். உன்னை பிடிச்சவங்களுக்கு நீ கண்டென்ட்டா இருக்கிறத விட உனக்கு பிடிக்காதவங்களுக்கு நீ கண்டென்ட் ஆகும். நீ இருக்கிற ஜாகிரபிக்கு கிங்காவும் இருக்கிறதுனாலதான் முத்துக்குமரன்ன்றது இன்னைக்கு ஒரு ஒரு பிராண்டாவே மாறிடுச்சு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் இவன் வந்து என்கிட்ட பேசும்போது முத்துக்குமரன் சொன்ன ஒரு வார்த்தை, அண்ணா இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு நட்சத்திரமா மக்கள் கிட்ட ஒரு அடையாளமா இருக்காங்க. தீபக், ரஞ்சித், அருண், சத்யா, விஷால். ஆனா முத்துக்குமரன் யாருக்கு நான் தெரியும்னாங்க. அவன் சொன்ன வார்த்தைய கேளுங்க. நான் மறுபடியும் எப்ப இந்த வீட்டுக்குள்ள போவேன்னு எனக்கு தெரியாது. போனா முத்துக்குமரன் யாருன்றத நீ வெளில போய் பாடுறத கேமரா முன்னாடி வச்சு சொல்லிட்டு வரேன். நீ சொன்னியே என்கிட்ட ஒரு வார்த்தை, இன்னைக்கு வெளியில போய் அது அவனுக்கும் நேரம் தெரிஞ்சிருக்கும். வெளில பாதி பாதியா போன கூட்டங்களும் பண்ற விஷயங்களையும். ஆனா அது எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு நீயே போய் வெளில பாடுறான். ஏன்னா அவன் ஆசைப்பட்டான். ஒரு பேச்சாளர்லாம் ஜெயிக்க கூடியாதா? ஒரு பேச்சாளருக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காதா? இத்தனை பேரை மீறி எனக்கு ஜெயிக்கிறதுக்கான அந்த சான்ஸ் கிடைக்கும் நீங்க நம்புறீங்களா? அப்படின்றதெல்லாம் ஆரம்பத்துல இருந்த முத்துக்குமரன். இன்னைக்கு இந்த பேச்சாளர் அந்த வீடு நடுங்குது இந்த பேச்சாளருக்கு. அதை ஒத்துக்கிறதுக்கு நிறைய பேருக்கு அந்த தன்மையில சும்மா ஸ்டைலிஷா ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ட்ராலா இல்ல மாக்கா இல்ல என்ன வேணா இருக்கலாம். மஞ்சரி வந்ததுக்கு அப்புறம் இவனோட கேமோட ஷார்ப்னஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா மத்தவங்களை ஹேண்டில் பண்ற மாதிரி மஞ்சரியை ஹேண்டில் பண்ண முடியாதுன்றதுனால மஞ்சரியை ஹேண்டில் பண்ற விதமே அவன் ரொம்ப 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 சாலிடா ஹேண்டில் பண்ணான். அதாவது எந்த ஒரு இவனோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் மஞ்சரி கிட்டக்க மட்டும் வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது. மத்தவங்க கிட்டக்கன்னா அவன் அஃபென்சிவா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிடுறான். மஞ்சரி கிட்ட மட்டும் டிஃபென்சிவ் மெக்கானிசம் மட்டும் தான் ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றான். ஏன்னா இவன் இன்னும் மஞ்சரியை பாயிண்டடா அட்டாக் பண்ணல. அவ்வளவுதானே தவிர முத்துக்குமரனுடைய கேம், முத்துக்குமரனை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறது, முத்துக்குமரனை நான் பேசினா மத்தவங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, பேசுறாங்க அப்படின்றத பத்தின அக்கறையெல்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது. எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள், இவன் ஜெயிக்கணும். முந்தானத்துல ஹாட் ஸ்டார்ல என்கிட்ட யார் பேசுறாங்களோ அவங்க கிட்ட இதே தான் சொன்னேன். முத்துக்குமரன் ஜெயிக்கணும். முத்துக்குமரன் ஜெயிக்கணும்னா முத்துக்குமரனுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு எத்தனை பேர் இருக்கு? ஐ மீன் உள்ள இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன், என் ஆர்மி இருக்கு, நம்ம இருக்கோம் அப்படின்ற பெரிய நம்பிக்கையோட தான் பேசுறேனே தவிர நாமெல்லாம் பேசுறதுனால முத்துக்குமரன் ஜெயிக்க போறது கிடையாது. நிஜமா முத்துக்குமரன் ஆடுற கேமால தான் அவன் ஜெயிக்க போறான். ஆனா நம்மளுடைய எனர்ஜி அவனுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட்டா இருக்கும். நிறைய பேரோட பிளெஸிங்ஸ் அவனுடைய முயற்சியா இருக்கும். அந்த முயற்சி நிச்சயம் வெற்றியை கண்டிப்பா பெற்று தரும். நான் சரியான நேரத்துல எனக்கு முத்துக்குமரனுடைய ரிவ்யூன்றதுதான் கிடையாது, என்னுடைய ஒரு வீடியோ முத்துக்குமரனுடைய இந்த கேம் சார்ட் ஆஃப் பிளான என்னுடைய வேல டெக்னிக்கலா ரிவ்யூ மாதிரி இல்லாம என்னுடைய தனி காணொலியை கண்டிப்பா க்ளோசிங் டைம்ல முத்துக்குமரனோட கேமை பத்த ஒரு எக்ஸாக்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன். அவன் இந்த கேமை எப்படி அணுகுனா, ஏன் மத்தவங்க எல்லார்த்த விட ஆகச்சிறந்த பிளேயர் முத்துக்குமரன்றத நான் டெக்னிக்கலா ஜஸ்டிஃபை பண்றேன். அதை எல்லாரும் ஒத்துக்கணும்ன்ற அவசியம் இல்ல, ஆனா நான் ஜஸ்டிஃபை பண்ண நான் ட்ரை பண்றேன். சூப்பர். நன்றி ரவி சார். ஜாப் பேசுங்க. ஒரு நிமிஷம் காமன் ப்ரோ, ஒரு நிமிஷம். வேற லெவல்ல சொன்னீங்க ப்ரோ. அப்படியே புல்லு அரிக்குது ப்ரோ. வேற லெவல்ல இருந்துச்சு. அப்ப ஸ்பீக்கர்ல உள்ளவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோ ப்ரோ சார் இருக்கா, அவங்க கேள்வி இருக்கும் கண்டிப்பா எல்லாத்துக்கும். ஹேண்ட் ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோ ப்ரோ பேசுனதுக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொருத்தங்களா பேசலாம். ஓகேங்களா? ஜோ ப்ரோ பேசுங்க. ஜோப்ரோ நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க ஜோப்ரோ. இங்க ரவி சார் ஜோப்ரோ இருக்கிறதுனால பேர் குறிப்பிடாம நான் சொல்றேன். இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, இப்ப ஜோப்ரோ ஒரு பிரபலமான ஒரு யூடியூப்ல பேசுறாரு. அவருக்கு சரி தவறு ரெண்டுத்துக்கு குறிப்பிட்டு பேசணும். அதுல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவர் மேல எங்களுக்கு தவறு சொல்லும் போது நாங்களும் அதை அக்செப்ட் பண்றோம். முத்துக்குமரனே அக்செப்ட் பண்றாரு. அது ரொம்ப அது நேர்மையா இருக்கு. அவர் பேசுற விஷயத்துல நாங்க எல்லாருமே அதை அக்செப்ட் பண்றோம், அதை வரவேற்கிறோம். அவர் தவறு பண்றது தவறு, சரி பண்ற இடத்துல சரி. இது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. ஆனா தன்னை ஒரு நடுநிலைவாதின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு இந்தியாவிலேயே இல்லாத ஒரு ரிவ்யூவர்
வந்து அவரோட ஒரு சேனல்ல அவரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடியதுல அந்த ஸ்பேஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு காமன் ஸ்பேஸ் பேஸ்ல உட்காந்துக்கிட்டு முத்துக்குமரனை எந்த அளவுக்கு டிகிரேட் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு வீடியோவை அதை எடுத்து போடுறாரு. ஆனா அதுவே அவர் ஆதரிக்கிற நபர் வந்து ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்துறாங்க, அது மியூட் போடுறாங்க. அதை பத்தி அந்த வீடியோ எடுத்து போடுங்கன்னா போடவே இல்லை. அப்போ நாங்க தொடர்ச்சியா பாக்குறோம். இது ஒரு நாள் நாங்க முடிவு பண்ணல, தொடர்ச்சியா இது நடந்துகிட்டே இருக்கும்போது அப்போ நீங்க யார் சார்பு நிலையில நீங்க பேசுறீங்கன்னு அப்படி பச்சையா தெரியுது. அந்த அளவுக்கு மூளை இல்லாம இங்க இருந்துகிட்டு இருக்காங்க இத்தனை இவங்க பாத்துக்கிட்டு இருக்க பொதுமக்கள். அப்ப நீங்க யாருக்கு சார்பு நிலை எடுக்கிறீங்கன்னு நீங்க வாய் வார்த்தையா சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களோட செயல்கள் காமிக்குது. அப்ப நீங்க நடுநிலைவாதி கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து பேசுற நான் சொல்லல, இங்க வந்து ஸ்பீக்கர் எத்தனை பேர் ஸ்பீக்கர் பேசுறாங்க, அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க. நீங்க எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கீங்க, உங்களை நான் பெருசா வந்து ஒரு இதுல பார்வையில பாத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா உங்களோட ஸ்டாண்ட் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது அப்ப அவங்க எல்லாம் நாங்க எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கு. அப்ப நான் அவங்களை பத்தி எடுத்து நாங்க பேச வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இங்க ஜோ சொன்ன மாதிரி தான், அவருக்கு வந்து 2 பேருமே நண்பர்கள் தான். எங்களுக்குமே சொல்றேன், சௌந்தர்யா மேல எந்த விதமான வெறுப்போ இல்ல எந்த விதமான எதுவுமே கிடையாது. ஷீ இஸ் எ கண்டஸ்டன்ட். பட் எங்களுக்கு அவங்க கேம்ல உடன்பாடு இல்லையே தவிர்த்து அவங்க மேல பெருசா விமர்சனம் வைக்கிற அளவுக்கு கூட அவங்க கேம் கிடையாது. அப்படியான ஒரு நபர் தான் சௌந்தர்யா. அவங்க நல்லா இருக்காங்கன்னா லைஃப்ல we are also happy. நாங்க எல்லாருமே ஒரு பொதுமக்கள் தான். இந்த இடத்துல நீங்க தேவையில்லாத இங்க எக்ஸ்ட்ரா வந்து ஒரு முயற்சி பண்ணி நீங்க ஒரு வேலையை பாக்குறீங்கல்ல, ஒரு யூடியூபர் ஒரு பிரபலமான ஒரு இடத்துல பிரபலம்னு அவங்களா சொல்லிக்கிறாங்க, நான் அதுல உடன்படல. நீங்க ஸ்பேஸ்ல உட்காந்துக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு வந்து முன்னாடியே நடக்க போறது எல்லாத்தையும் ஸ்பாய்லர் பண்ணிக்கிட்டு எல்லா வேலைகளும் பாக்குறீங்கல்ல, அது உண்மையிலே நல்லா இல்ல. அது நீங்க எடுக்கிறது மக்களுக்கு வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா பாட்ஸ் வைக்கிறாங்க, 10 ரூம்ல இது வச்சு சிஸ்டம் வச்சு ஓட் போடுறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அது உண்மையில ரொம்ப பிலோ த பெல்ட் இறங்கி பேசுற மாதிரி இருக்கு. அது ஆதாரம் இருந்தா ஆதாரத்தோட எடுத்து போட்டு பேசுங்க. அது வந்து முற்றிலும் ஆரோக்கியமா இருக்கும். நான் இங்க பேர் சொல்லுவேன், ஆனா இங்க 2 பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கான மரியாதை நிமித்தமா நாங்க பேர் குறிப்பிடாம நான் சொல்றேன். அது மக்களுக்கே புரியும் நான் யாரை பத்தி சொல்றேன் அப்படின்னு. பேசுங்க ஜோ. ஹலோ, கேக்குதா மக்களே? பேசுங்க ஜோ. கேக்குது பேசுங்க. பாபா கேட்டு எனக்கே மூச்சு வாங்குது கைஸ். பேசுங்க ப்ரோ. ஓகே, மக்களே நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எதுலேருந்து ஆரம்பிக்க, சரி ஃபர்ஸ்ட் நான் ஒரு மேட்டர் ஆரம்பிக்கிறேன். இந்த டாப் 5ல நிறைய பேர் சொன்னீங்க, ஆனா என் தலைவன் விஷால் பிள்ளை சொல்ல அதுல எனக்கு வருத்தம் அதிகம். அதை நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். ஹலோ, ஓகே ஜோ, அவர் அடுத்த வாரம் வந்துருவாரு ஜோ. இல்ல புரியல. இல்ல நான் உங்களை மியூட் போட்டு திட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. மியூட் போட்டு திட்டீங்களா? சரி ஓகே ப்ரோ. தலைவர் சொல்ல வந்துருவாங்க ப்ரோ. உங்களது ஃபர்ஸ்ட் வீக் அப்படிதான் சொன்னேன். ஓ அப்ப நீங்க அப்ப யாருக்கு புரியல, இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். 2 பேர் இருக்கு சொல்லிடுங்களேன். இல்ல ப்ரோ, தலைவி தர்சிகால் போன வாரம் சொன்னேன், அதையும் சேர்த்து தூக்கிட்டாங்க. ஜோ நீங்க பாத்தீங்களா ரவி சார் கேம் விஜய் சேதுபதி சாரே இப்ப பேசும்போது அவரோட பேட்டியில வந்து பாராட்டி இருப்பாரு, ஏன் வந்து நீங்க நல்லா விளையாடுறாரு, நல்ல பிளேயர் அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டிருப்பாரு. சார் ரவி சார் அவரே விஜய் சேதுபதி சார் வாயிலே வந்திருக்கு. அவர் மட்டும் விளையாடு இருந்தா வின் பண்ணிருப்பாரு. அவர் கூட இருக்கவங்க எல்லாம் சேர்த்து விளையாடணும்னு குரூப் பிளேயரா ரஞ்சித் அவரோட கூட்டணி சேர்த்ததுதான் அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ, நான் பேசுறேன். இது அந்த முக்கியமா கண்டென்ட். ஓகே, ஸோ இந்த நீங்க சொல்றீங்களே அந்த எல்லாரும் குழு சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி முத்துக்குமரனை சொல்றாங்கன்ட்டு, நான் இன்னும் 2-3 விஷயங்கள் நான் இங்க ஹைலைட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு ஒரு நரேட்டிவ வெளி உலகம் எனக்கு சோர்சஸ்ல கிடைக்குது, இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ செட் பண்றாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், கண்ணால பார்க்கறதுல மட்டும் நம்புங்க. அவன் சொன்னா இவன் சொன்னா சேனல்ல எனக்கு ஆள் இருக்கு, சேனல் என்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாம் செய்யும், அந்த மாதிரி உருட்டுற கும்பலெல்லாம் மதியவே மதிக்காதீங்க. சேனல் அப்படிலாம் யாருக்கிட்டையுமே சொல்லாது. நான் போடுற போஸ்ட் எல்லாமே இன்ட்யூஷன் தான். நான் மண்டேவே போட்டுருவேன், எனக்கு இப்படி நடக்கும், இப்படி தோணுது அப்படின்னு மண்டே போடுவேன். அது சாட்டர்டே நடந்தா சந்தோஷம், ஒரு 4-5 விஷயத்துல ஒன்று தப்பாகும், அது இட்ஸ் ஓகே, அது சும்மா ஒரு கெஸ் தான். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து உள்ள சோர்ஸ் வருது, இன்ட்யூஷன்லாம் தூக்கி தூர வச்சுட்டு நம்ம இப்படிதான் பார்த்தாகணும். ஒண்ணு. 2வது விஷயம், என்ன பேசினே மறந்துட்டேனே. ஹலோ, பேசுங்க ஜோ. இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சேனலுக்குள்ள வந்து சொல்றதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சோ நீங்க இந்த நரேட்டிவ் செட் பண்றதுல எனக்கு முத்துக்குமரன் ஆர்மி மேல ஒரு பெரிய வருத்தம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி சிவகுமார் அவர்கள் வெளியில வரும்போது முத்துக்குமரனை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எல்லா சோசியல் மீடியாலையும் பேசுற மாதிரி ஒரு நரேட்டிவ செட் பண்ணும் போது, உங்க முத்துக்குமரன் ஆர்மி எல்லாமே போய் சிவகுமாரோடைய தன் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் எல்லாத்துலயும் என்ன நடந்துச்சுன்னே அவங்க காட்டின எடிட்டை நம்பி என்ன நடந்துச்சுன்னே தெரியாம எல்லாரும் திட்டினது எனக்கு வந்து சரியா படலை. அதை நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட சொல்லுங்க. அவர் உள்ளே முத்துக்குமார் வெட்டினா இருந்தாரு.
அது பரப்புன்னு தப்பு இல்ல. ஏன்னா அவர் உள்ளே வெட்டினது ரொம்ப வெட்டினது. ஏன்னா முத்துக்குமார் தான் அவர் சப்போர்ட் பண்ணிருந்தாரு. ஆ. ஆனா அவர் வந்து ரொம்ப மசாச்சிலாம் வெளுத்துருந்தாரு முத்துக்குமார. அதான் இல்ல அந்த நரேட்டிவ் சொல்றேன். நீங்க உள்ள பண்ணதுக்கு பேசிட்டீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. அதுல நான் கேட்கவே மாட்டேன். அது உங்க விருப்பம். அத பேசுறது கூட ஆமா கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா இது நீங்க தப்பா செஞ்சிருக்கீங்க. இது தப்பு சார் நீங்க பண்ணதுன்னு சொல்றது வேற. அது இல்ல 10 பேர் ப்ரோ, அவரு அப்படி இல்ல ப்ரோ. ஜோ அவர் அவரு வெளியே வந்து பண்ண பரவாயில்ல. உள்ளே அப்படி பண்ணாரு. ஏன்னா அவர் உள்ளே வந்து முத்துக்குமார் தான் அவருக்கு என்எஃப்பி பாஸ் வாங்கி தந்து. மத்த அவருக்கே தெரியாது. ஆ. ஏன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. அதுக்கடுத்து அந்த என்எஃப்பி பாஸ் அவருக்கு போச்சு. அது கூட தெரியாம அருணுக்கும் விஷாலுக்கும் போயிட்டு அவரு இது பண்றாருல. ஏ ஏன்னா அதுதான் அவர் brother வரும்போது நான் நான் சொன்னா சொல்றேன். அதெல்லாமே ஓகே. நான் விஜய் அதெல்லாமே ஒரே அதெல்லாம் நீ நிமிஷம் கண்ணால பேசிட்டோம், ஜோ பார்த்தத பேசிட்டோம். பத்தி நான் உள்ளே வரல. நீ கண்ணால பார்த்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வச்சதுல நான் உள்ளே வரல. நான் என்ன சொல்றேன், ஒரு நரேட்டிவ செட் பண்ணி இப்படி தனியா நிக்க வச்சுட்டாங்க. அப்படி இப்படின்னு இந்த யூடியூப் வியூக்காக ஒவ்வொருத்தங்க பண்றது வந்து பேசிக்கலா கரெக்ட் கரெக்ட் முத்துக்குமார் ஆர்மியை ட்ரிகர் பண்ணி அவங்கள வார்த்தையை உட கரெக்ட் வச்சு அவங்கள கேவலப்படுத்துறதுக்கு தான். அத பண்ணதெல்லாம் ஜோ யாருன்ற ஆக்சுவலா கரெக்டா செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் தெரியும் நீங்க தெரியும் இவ்வளவு தெரியும் நேரம் தெரியும் ஜோ. பேசின ஆளுதான். கரெக்ட் கரெக்ட். அது ஜோ இன்னொரு விஷயம் நாங்க குறிப்பிட விரும்புறோம். ஆக்சுவலா அவருடைய கெரியருக்கும் சரி அவருடைய திறமைக்கும் நாங்க உண்மையிலே முத்துக்குமார் ஆர்மி சார்பியா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு உண்மையிலே கோபம் இருந்தது எந்த இடம்னா அது வெளியே வரும்போது எதா இருந்தாலும் வந்து பின்னாடி பேசாதீங்கன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவார். அந்த இடத்துல தான். மத்தபடி ஒரு நரேட்டிவ் வந்து தவறான நரேட்டிவ் செட் பண்றதை நானும் சொல்ல விரும்புறேன். ஜோ சொல்ல மாதிரி தான் சொல்ல விரும்புறேன். யாரும் நம்ப வேணாம். அவர் வெளியே வருமா அந்த கோபத்தை ஒரு நாள் 2 நாள் காமிக்கிறோமா அதோட நம்ம நிறுத்திக்கலாம். அவரும் இல்ல ஒரு நான் திறமையான ஒரு அவர்கிட்டயும் நபர். சொன்னேன். நான் இப்ப நீங்க சொல்றது மட்டும் வச்சு அது ஒரு முடிவு வராது. நான் இன்டர்வியூலயும் சொல்லியிருப்பேன். முத்துக்குமாரன் வருவாரு, நான் முத்துக்குமரனையும் கேட்பேன். கூட தீபக் வருவாரு, நான் தீபக்கையும் கேட்பேன். ஓகேவா? சோ அவங்க வந்து எல்லாமே ஒரே மாதிரி சொன்னா நம்ம அந்த நரேட்டிவ் எடுத்துப்போம். ஓகேவா? சோ நாம யாரு சொல்றதையும் வச்சு ஒரு நரேட்டிவ் வச்சு இங்க பாருங்க பேசிக்கா நான் சொல்றேனே, பிக் பாஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோன்றதை விட ஒரு வணிகமா மாத்திட்டாங்க. ஓகேவா? இப்ப பிஆர் அப்படின்னு கரெக்ட் இருக்குன்னா நீங்க பிஆர் இல்லாம உள்ள யாருமே போல. ஓகேவா? உள்ள போன எனக்கு முத்துக்குமரன் தம்பினா அதே அளவுக்கு ராணவ் தம்பி, சௌந்தர்யா என் ஃப்ரெண்டு, சத்யா எனக்கு ஃப்ரெண்டு, வர்ஷினி எனக்கு ஃப்ரெண்டு, சிவகுமார் எனக்கு தெரிஞ்சவரு. சோ இப்படின்னு பார்த்தா 6 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தான் வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஓகேவா? வீட்டுக்குள்ள இருந்தாங்க. பேசிக்கா ரவீந்தர் பிரதர் 7 பேரு. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா 20 கண்டஸ்டன்ட்ல 7 பேரு நான் இருந்தும் ஆக்சுவலா ஆ, கேட்கலான்னு இது நான் இருக்கனா இல்லையான்னு நானே கேட்கலான்னு இருந்தேன். அதான் டப்புன்னு வந்துட்டேன் ப்ரோ, மறந்துட்டேன் ஃப்ளோல. உங்களுக்கு எனக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? உங்களுக்கு இந்த சீசன் வரைக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய எல்லா சீசனும். எனக்கு இந்த சீசன் வரைக்கும் என்னோட படத்துல நடிச்ச எவனாச்சும் ஒருத்தன் எல்லா சீசன்லயும் இருப்பான். ஆமா. இந்த சீசன்ல நான் 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 எடுத்த படத்தோட ஹோஸ்டே இருக்காரு. ரைட். சோ இந்த மாதிரி நீங்களும் உள்ள இருக்கீங்க சார். ஆமா நான் சொல்றேன் இந்த மாதிரி சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் இப்ப பேசிக்கலா இவங்கெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்றோம். இப்ப இந்த வெளியில விமர்சனம் பண்றவங்க இவங்கெல்லாம் பேசிக்கலா யாருன்னா இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியில வர வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள இவங்க போனதுக்கு அப்புறம் இந்த ஸ்பேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றாங்களா அவங்க எல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சு அவங்களை யார் சப்போர்ட் பண்ற செலிபிரிட்டி எல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சு நான் சப்போர்ட் பண்ணி தரேன், நான் அதை பண்றேன் இதை பண்றேன், வெளிநாட்டுக்கு வந்தா நான் சொல்ற கடைக்கெல்லாம் வாங்க, உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறேன், இந்த மாதிரி வச்சு அதை வணிகமா ஆக்குறவங்க தான் இவங்கெல்லாம். நான் சப்போர்ட் பண்ணேன், நான் என்னாலதான் நீங்க வின் பண்ணீங்க அப்படின்னு இதை வச்சு வணிகம் பண்ற ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல தான் இந்த பேரெல்லாம் பயன்படுத்துறாங்க. நீங்க இங்க இந்த இவர் ரவீந்தர் பிரதர் சொன்னாரு இந்த ஆலன் அப்படின்ட்டு. அந்த ஆலன் தம்பி எல்லாம் போன ஸ்பேஸ்லயே பொழந்து அவர் மன்னிப்பு கேட்டு போன மொமெண்ட் எல்லாம் இருக்கு. ஓகே, இந்த ஸ்பேஸ்ல போன வருஷம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஒரு பொண்ணு கிட்ட போய் தப்பா பிரதீப் குமார் இப்பதான் என் கூட இட்லி சாப்பிட்டாப்ல, இப்பதான் என் கூட தம் அடிச்சாப்ல, நான் தான் பிரதீப் குமார் எல்லாம் அப்படின்லாம் உளறி அங்க போயிட்டு விசித்ரா அம்மாவை காப்பாத்தினது பிரதீப் குமார் தான் அப்படின்னு எக்ஸ்ட்ரா பில்டப் எல்லாம் கொடுத்து அந்த பொண்ணை தேவையில்லாம வம்புக்கு இழுத்து விட்டு அந்த பொண்ணை ஒரு 10 பேர் திட்டி அதுக்கப்புறம் வந்து பொது மேடையில சாரியை கேட்டு அங்க காணாம போனவன் இப்பதான் திருப்பி வந்திருக்கான். ஜோ ஆக்சுவலா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நீங்க தான் ஆக்சுவலா உங்க வாயில இருந்து வர்றதா அது ப்ராப்ளமே ஆகுது. நான் தான் ரவி சார்ட்டே சொன்னேன். அந்த பேரை நான் இவ்வளவு நாள் பயன்படுத்தாம இருந்தேன், அவர் பேரை சொல்லிட்டாரு அதனால நான் பயன்படுத்திட்டேன். நானும் இதுல வந்து ஆக்சுவலா பயன்படுத்த இப்ப பேசுறது வந்து நான் எல்லாருமே நேம் சொல்லி தான் சொல்லணும். ஏன்னா இது நம்ம ஸ்பேஸ்ன்றதுனால. பட் நான் பொதுவா சார் அதை நாங்க சொல்லலாம் சார். ஆனா நீங்க ஒரு இதுல இருக்கீங்க சார், which means இஷ்யூக்காக நான் இப்ப சொன்னேன். ஆனா ஜெனரலா நான் நேத்தோ ட்வீட்ல அடிச்சது வந்து நான் எனக்கு நல்லா தெரியும் தொட்டா பெருசாகும்னு. ஆனா நான் அடிச்சது என்னன்னா ஆக்சுவலா சொன்னோம்னா எங்களுடைய ஓவரால் கான்வர்சேஷனே அந்த பர்டிகுலர் பர்சன் கேபிட்டலைஸ் பண்ணி அது கரெக்டா அந்த கேமை வந்து ஒரு பங்காளி டு நாட்டாம டு பங்காளி கேம் விளையாடுவாங்கல்ல, அந்த கேம் அவர் ரொம்ப திறமையா விளையாண்டார்.
இல்ல கேட்க சார் வேண்டிய கேள்வியை பேசிட்டு இருக்கும் போது கேள்வியானா அதை விட்டு ஆள் போனதுக்கு அப்புறம் நான் அடுத்த தடவை வந்தேன்னா நான் யோ அவனை ஏன் பேச விட்டேனே எனக்கு ஒன்றும் புரியல. அவன் நல்லா ஃபுல்லா பேசி முடிச்சோன்னே நீ ஆக்சுவலா என்னன்னா இந்த சீன் எனக்கு விஜய் இருந்தாருன்னு நினைக்கிறேன். இந்த சீன் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் அவர் கொஞ்சம் ஓவரா பேசி என்கிட்ட அதே ஸ்பேஸ்ல மன்னிப்பு கேட்பார். ஆக்சுவலா டாமோட ஸ்பேஸ்ல நான் நான் அப்பவே சுதாரிச்சிருக்கணும். எதுக்குடான்னு யோசிச்சேன். கரெக்டா அதுக்கான ஏத்த மாதிரி ஒரு பிளேயர் வந்தாரு. வந்தோடனே அந்த சீனை கரெக்டா கேப்டலைஸ் பண்ணிட்டு நான் எனக்கு என்னன்னா இது தேவையில்லாத மேட்டர். இந்த தேவையில்லாத மேட்டரை நான் அவனா ஓபன் பண்ணி அவனா டிக்ளேர் பண்ணிட்டான். சரி டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப பர்சனலா போறான். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா போகணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பொறுமையா தான் போனேன். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்குள்ள இருக்கிற ப்ரொடியூசர் வெளில வந்துட்டான். ஏன்னா அதுக்கப்புறம் கேம் ரிவ்யூ அதெல்லாம் கிடையாது. நீ ஒண்ணு சொல்ற பார், லைஃபுக்கும் கரியருக்கும் ரொம்ப ரொம்ப அதாவது என்ன சொல்றது, ஏதாவது சாதிக்கிற பாயிண்ட்ல தம்பி நீ சினிமால நடிக்கிறன்றதே நீயே வெளியில சொன்னாதான் தெரியும். நான் எனக்கு நீ ஏதாவது வாழ்க்கையில முன்னேறதுக்கான வேலை இருந்தா அதை போய் பார். நீ எனக்கு அந்த அட்வைஸ் பண்ண வரதா இருந்தா ஒரு நிமிஷத்துக்கு 10 தடவை நான் உன்கிட்ட யோசிக்கிறது என்னன்னா, ஒரு பிரைவேட்டான மேட்டர்னு நீயா சொல்ற ஒரு மேட்டரை நீயா பப்ளிக் ஃபோரம்ல வந்து உன் ஹீரோயிசம் டைலாக்க டெவலப் பண்றதுக்காக என்னைய கேப்டலைஸ் பண்ண நினைக்காத. ஏன்னா நான் ஒரு நேரம் வரைக்கும் தான் பேசாம இருப்பேன். அதுக்கப்புறம் நீ என்னமோ என்கிட்ட கேட்கறான், என்னமோ இந்த மாதிரி ஸ்பேஸ்ல எல்லாம் பேசிதான் நான் என்ன யாருன்னு காமிச்சுக்கணும். எனக்கு எதுக்குடா அந்த ஸ்பேஸ்ல இந்த ரவீந்திர ஸ்பேஸ்ல பிரதர் இன்னொரு 5 நிமிஷம் கூட அவனுக்கு தராதீங்க. ஒர்த் இல்ல. ஆமா, அவன் ரவி சார் பிரபலம் இன்னொன்னு கிடையாது. சொல்லிடுறேன் சார். அவன் அதுவும் பிரபலம் கிடையாது. அவன் ப்ராப்ளம். அதுவும் கரெக்ட் தான். அதான் அவன் சார் ரவி பிரபலம் சார் கிடையாது. இன்னொரு அவன் முக்கியமான ப்ராப்ளம். பாயிண்ட் சொல்றேன் சார். விட்டுருங்க. நீங்க பேசுன தவறே இல்ல சார். ஏன் நான் சொல்றேன் சார், நீங்க ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட், நீங்க உள்ள போயிருக்கீங்க, வெளியே வந்திருக்கீங்க, நீங்க ஒருத்தருக்கு சார்பு நிலை எடுத்து பேசுறீங்க, எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, நான் இவரை பத்தி பேசுறேன்னு சொல்லி முன்னாடி நீங்க அறிவிச்சிட்டீங்க. ரெண்டாவது நீங்க பேசக்கூடாதுன்னு உங்க குரல் வழியை நசுக்கும் போது அந்த ஒரு பொது தளத்துல வந்து நீங்க சொல்றீங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு பர்சனலா கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க. நீங்க அந்த ஸ்பேஸ் காமன் ஸ்பேஸ், இது ஒரு பொதுத்தளமான ஸ்பேஸ் நம்பி போய் மேல ஏறி பேசுனீங்க. ஆனா அந்த அது வந்து பொதுத்தளமான ஸ்பேஸ் இல்ல, நாங்க சொல்லிக்கிட்டே இருந்தோம். அது நீங்க உண்மையிலே நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க. நீங்க வந்து 100% எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க. அது நீங்க அங்க போய் பேசுனது, நீங்க சொன்னாங்கல்ல அது உங்களோட பர்சனல்னு சொன்னாங்கல்ல, அது பர்சனலா கிடையாது சார். நீங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ட், இந்த சீசனோட கண்டஸ்டன்ட், நீங்க உங்களை பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. உங்க குரவலை எனக்கு வந்து இப்படி சொல்றாங்களே, நீங்க சாரி டு இன்டரப்ட் பிரதர், நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா நான் அந்த பாயிண்ட தான் திருப்பியும் சொல்றேன். இங்க இருக்கிற எல்லாரையும் இப்போ ஜோ பிரதர் ஒரு ரிவ்யூவர், சனம் அந்த மாதிரி நிறைய பேர் ரிவ்யூவர்ஸ், சரிங்களா? இவங்க வந்து யார் ஒருத்தரையும் மேப் பண்ணி அவங்க ப்ரொமோட் பண்ணி பேசுறதா இருந்தா அது இட் மேக்ஸ் அ சீன். நீங்க எப்படிங்க ஒரு ரிவ்யூவரா இருந்துகிட்டு இந்த பர்டிகுலர் பர்சனை கேம்பெயின் பண்றீங்கன்னா உங்க ரிவ்யூவரிங் சிஸ்டமே வந்து நாங்க ஐ மீன் வி ஆர் நாட் ஹாப்பி அபவுட் யுவர் ரிவ்யூன்னு ஏதாவது சொல்றதுல லாஜிக் இருக்கு. நான் ஸ்டேஜ்ல இருந்து எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிட்டு நான் கண்டஸ்டன்ட் தான், நான் ஒரு கண்டஸ்டன்டா இருந்தா என்னுடைய டியூரேஷன் ஆஃப் டைம்ல நான் வெளியில வந்து முத்துக்குமார் எனக்கு கேம்பெயின் பண்ணல. என்னுடைய டென்யூரிட்டி ஆஃப் டைம் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் வெறும் ஸ்பெக்டேட்டர் தான். நான் பேசுறேன் அப்படின்னா இங்க எங்க தெரியுமா தப்பு நடக்குது? மத்த எந்த கண்டஸ்டன்ஸும் சுரேஷ் தாத்தா வெளில வந்துட்டு அந்த சீசன் அவர் வெளியில பேசவே இல்லை. வேற எந்த கண்டஸ்டன்ஸும் வெளியில வந்தா சும்மா ஃபேண்டம்க்கு ஹாய் ஹலோ அவ்வளவுதான். வெளியில வந்த அந்த ஒரு வேவ் அதுக்கே ரொம்ப டைம் எடுத்து வெளில வருவாங்க. நான் அடுத்த நாளே வந்துட்டேன். அதுக்கான காரணம் என்னன்னா என்னுடைய பீரியட் அங்க முடிஞ்சு போச்சு. நான் முந்தா நேத்து கூட பிரதர் இதே வார்த்தையை தான் சொன்னேன். நீங்க ஸ்கெட்ச் எனக்கு தான் போட்டிருக்கீங்கன்னு தெரியாம நான் உள்ள வந்து ஒரு வாரத்துல வெளில வந்து மாட்டிக்கிட்டேன். மக்களும் அன்புல வேற மாதிரி போட்டாங்க. இப்ப என்னால ரிவ்யூவும் பண்ண முடியல, என்னால உள்ள கேமும் விளையாட முடியல. ஆனா அதுக்காக முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் போற எந்த இடத்தையும் எந்த சட்ட விரோதமான விஷயத்திலையும் இட் வில் நாட் ஃபால். இட் இஸ் வெரி சிம்பிள். இங்க வந்து பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணணும்னா பப்ளிக் கேள்வி கேட்பாங்க. நீங்க வந்து முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்றத வந்து மத்தவங்களுக்கு பிடிக்கலனா நீங்க ஒரு கண்டஸ்டன்ட் அது இதுல நீங்க தேடுற காரணம் நான் பேசுறதுனால மட்டும்தான் முத்துக்குமரன் ஜெயிப்பானான்னு உதறி போட்டுட்டு இவங்க நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல சொன்னா இல்ல நம்ம ஸ்பேஸ்ல சொல்றான்னு. முத்துக்குமரனை அதிகமா பேசலன்னு தேடினது நம்மளை விட அவனுங்க தான். அவன் பேசாம கேம் விளையாடுறான்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த கேமை விளையாடுறான்றது ஒத்துக்க மாட்டேன்னு ஒத்துக்காம சண்டை போட்டுட்டு இருந்தது அவங்க தான். அவனுக்கு இவங்களோட ஸ்கிரீன் ஸ்பேஸை தேடுறாங்க. அவன் மொத்தமா ஸ்டேஜ் ஸ்பேஸையே பெருசா எடுத்துட்டான்றது தான் என்னுடைய கருத்து. அந்த கேமை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நான் பேசுறேன், நான் கண்டஸ்டன்டா இருக்கேன், இன்ஃப்ளூயன்சரா இருக்கேன், இல்ல எக்ஸ் ரிவ்யூவரா இருக்கேன், இதெல்லாம் காரணமா? நான் ஒருத்தரை சப்போர்ட் பண்றவனுக்கு பேசுறேன். நீங்க சப்போர்ட் பண்றதுக்காக இன்னொருத்தனை அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது விவாதம் வச்சாவது இட் மேக் சென்ஸ். நான் சப்போர்ட் பண்றவனை தூக்கி பேசினாலே நான் சப்போர்ட் பண்ற ஆளை தூக்கி தானங்க பேசுவேன். வேற என்ன பண்ணுவேன்?
இது லாஜிக் இல்லாம யாரா இருக்கட்டும், இது வந்து நான் இவனதான் சொல்லல, சண்டை போட்டவனதான் சொல்லல, யாருக்கு இதன் மேல உடன்படிக்கை இல்லாட்டியும் பரவாயில்ல. இட் டசன்ட் மேக் ஐ மீன் லைக் நீங்க நினைக்கிற பிளேயர் உங்களால ஜெயிச்சு மேல கூட்டிட்டு வந்து ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்க வைங்க. நாங்க நம்புற ஆளை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம், நம்புறோம், நாங்க ஓட்டு போடுறோம், நம்பிக்கையில கொண்டு போறோம், அவ்வளவுதான். இது 2 நம்பிக்கை சார்ந்த கேமே தவிர அந்த நம்பிக்கை மேல இருக்கிற நம்பிக்கை உடையாம நம்ம பிளேயர் நம்மளை காப்பாத்தி கூட்டு போறாரு, அது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் த பீப்புள் ஹூ ஆர் வாண்ட் டு வாட்ச் திஸ் கேம் ஃபார் வாட்சிங் முத்துக்குமரன்னா தட் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் 2 ரீசன். ஒருத்தன் கேம் புரிதலோட விளையாடுறான், அதுல அவனுக்கு ஃபிளாஸ் வருது, அந்த ஃபிளாஸை நம்ம ஒத்துக்கிறோம், பாக்குற இடத்துல அந்த ஃபிளாஸ் இது தப்பு பண்ணிருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா அட் த சேம் டைம் அவன் அடுத்தது கேம்குள்ள போயிடுறான். கேமே விளையாடாம நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட சொன்னேன், டெல்லியில இருந்து ஏர்போர்ட்ல இருந்து இங்க வரும்போது ஒரு 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 என்னால அவர் பேர் சொல்ல முடியல, ஒரு ஃபேமிலி அண்ட் பொலிட்டிக்கல் ஃபேமிலி போட்டோ எடுக்கும்போது, எப்பயா 60 நாள் ஒருத்தா இருக்கா, நீ வெளியில வந்துட்ட. அன்னைக்கு என்னடானா ஹாஸ்பிட்டல்ல கேட்டாங்க, என்னமோ நான் ஏதோ எனக்கு பிடிக்கலன்னு வெளில வந்த மாதிரி என் நேரம்னு உட்கார்ந்துட்டு கேட்டுட்டு இருக்கேன். சரி, நமக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் ஆக்சுவலா நீங்க எல்லாரும் நம்மளாலும் உடம்பு எனக்கு குறைஞ்சு இருந்திருக்க கூடாதான்னு வருத்தப்பட்ட பல வருட காலங்களுக்கு அப்புறம் இப்பதான் இந்த கேம் ஷோல மிஸ் பண்ணிட்டோமே. நமக்கு இத்தனைக்கும் 3 சீசனை துரத்தி கூப்பிட்டதுல இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இப்படிப்பட்ட ஒரு கிரௌட்ல போயிருக்க கூடாது, பட் இப்படிப்பட்ட ஒரு கிரௌடுக்கு போயிருந்தப்போ முத்துக்குமரன் மாதிரியான ஒரு கேம் பிளே இருக்கும் போது அதை மிஸ் பண்ணியிருக்க கூடாதுன்ற வருத்தம் தான் எனக்கு ஜாஸ்தியா இருந்தது. ஓகே ப்ரோ, நன்றி சார். சார் ரமேஷ் கணபதி சார் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னாரு, அது காமிக்கல எங்களுக்கு. சார் எங்களுக்கு ரெக்வஸ்ட் நிறைய பேர் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆமா, தீனா ப்ரோ பேசுங்க. ஏன்னா அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு சார் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரமேஷ் கணபதி சார். சொல்றேங்க ஒருவேளை கண்டிப்பா சார், கண்டிப்பா அடுத்த ஸ்பேஸ்ல கண்டிப்பா வாய்ப்பு சார். பக்கு சார், ஸ்பேஸ் ஃபுல்லா பக்கு சார். எங்களுக்கே ரவி சார் வந்து காமிக்கவே இல்லை, நாங்க வெளியே போய் வந்தோம். இப்ப வெளியே போனா ஷோவே ஸ்டார்ட் ஆக போகுது. சோ நம்ம அதனால மேபி ஷோ ஸ்டார்ட் ஆக போறதுனால சார் ரவி சார் ஒரு 2 நிமிஷம் சார். தீனா வந்தாரு, அவர் பேசணும்னு நினைக்கிறாரு, முடிச்சுட்டு போயிடலாம் சார். எனக்கு தீனா பாலாஜி கிட்ட எனக்கோ தீனாக்கு அப்புறம் யாராச்சும் பேசுங்க சார். ஓகே, அப்படி இல்லைன்னா பாலாஜி கிட்ட. ஹாய் சார், ஆக்சுவலி 3 வீக்ஸ்க்கு அப்புறம் உங்க ஸ்பேஸ்ல உங்க கூட போய் பேசுறேன். ஓ தேங்க்யூ பிரதர். நம்ம பேசி 3 வீக்ஸ் ஆயிடுச்சா? இல்ல சார், ஆக்சுவலி இப்போ உங்ககிட்ட கேட்கணும், இப்போ அப்கமிங் சீசன் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் நோக்கி போயிட்டு இருக்குது. இப்போ டாப் 8ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டஸ்டான மஞ்சரி, தீபக், ஜாக் எல்லாத்தையும் எதிர்த்து தான் அடிச்சு ஆட வேண்டியதா இருக்கும். அவரோட வியூகம் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா அவரே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாரு, இப்போ நான் ஒருத்தர் கூட க்ளோஸ் ஆயிட்டேன்னா அவர் என்னால் அடிச்சு ஆட முடியாது, நான் கப்பை கொடுத்துட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. சோ அதனாலதான் இந்த கேள்வி எனக்கு வந்துச்சுங்க சார். என்னுடைய கணிப்புப்படி முத்துக்குமரன் வந்து அதாவது அந்த டாப் 3 குள்ள போகணும்ன்றதுல முத்துக்குமரனோட சாய்ஸ் வந்து இந்நேரத்துக்கு. ரவி சார் சாரி சார், என்டர் பண்ண. தீனா மியூட் பண்ணுங்களேன், ஏன்னா உங்க வாய்ஸ் ரொம்ப எரியுது, எங்களால கேட்க முடியல. ஓகே மியூட் பண்ணுங்க தீனா. நான் பேசுங்க ரவி சார். சாரி சார். நோ ப்ராப்ளம். சொல்லுங்க விஜய். ரவி சார் பேசிட்டு இருக்காரு, சொல்லுங்க விஜய். ரமேஷ் சார் லைன்ல பாருங்க. புரியல ரவி சார், என்ன சொல்றீங்க விஜய்? புரியல. பேசுங்க சார். ரவி சார் நீங்க பேசுங்க. ரவி சார் பேசுங்க. ஓகே, முத்துக்குமரனோட கேம் பிளான் வந்து இப்போ அவனுக்கு வந்து டாப் 3 குள்ள வர வியூகமா முத்துக்குமரன் வந்து தீபக் அண்ட் மஞ்சரியை மட்டும் சைட் லைன் எடுத்துட்டு மிச்சவங்க எல்லாரையும் அட்டாக்கிங் மோட்ல ஆடுற கேமை தான் விளையாட ட்ரை பண்ணுவாங்க. லைக் சௌந்தர்யா, ஜாக்லின், அதுக்கப்புறம் ஒருவேளை டு அன் எக்ஸ்டென்ட் ஒருவேளை சான்சஸ் இருந்ததுன்னா ரெஸ்ட் ஆஃப் த பிளேஸ். எனக்கு வந்து மற்ற பிளேயர்ஸ் மேல இருக்கிற நம்பிக்கையெல்லாம் பெருசா இல்லை. பட் வியூகமா பாத்தீங்கன்னா இந்த 5 பேருக்குள்ள இருக்கிற கேம் டைட்னஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போகும். அதுல பிரைமரி அட்டாக் வந்து சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் மேல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இவங்க இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் நடக்கும்னா, அந்த டிக்கெட் டு ஃபினாலேவா, அந்த டிக்கெட் டு ஃபினாலே கண்டிப்பா நாம எதிர்பார்க்காத ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பர்சன் வந்து அந்த டாப் 5 குள்ள ஒரு ஒன் ஆஃப் த எலமெண்டா போய் மிச்ச 4 பிளேசஸ் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகும். அதோட சாய்ஸஸ் ஆஃப் கிளாரிட்டி வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நெருங்கும் போது நல்லா தெரிஞ்சிடும். டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஆரம்பிக்கும் போது எதிர்பார்க்காத விதமா ஒரு நம்ம நினைச்சிட்டு இருக்க நமக்கு நினைக்கிற பிளேயர்ல இருந்து சம்பந்தமே இல்லாத ஒரு பிளேயர் உள்ள நுழைஞ்சிருவான். அது வந்து ரெண்டு விதத்துல நடக்கும். ஒன்னு ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி சேனலே அந்த ப்ராடக்ட் உள்ள கொண்டு வந்துருவானுங்க.
அப்படி இல்லைன்னா அந்த கேம் ஓட சுவாரஸ்யத்தை வச்சு, அதாவது அந்த டாஸ்கோட பாயிண்ட் டேபிள்ஸ்